மாஞ்சோலை தேயிலை தோட்ட மூடல் காரணமாக அங்குள்ள மக்கள் படிப்படியாக வெளியேறி வருகின்றனர். மக்களோடு மக்களாக வலம் வந்த அஞ்சல் துறையும் இன்று கண்ணீருடன் விடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட மலை கிராமங்களில் இருந்து மக்கள் படிப்படியாக வெளியேறி வந்ததால் அங்கு அரசு சேவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஊத்து மற்றும் நாலுமூக்கு ஆகிய மலை கிராமங்களில் செயல்பட்டு வந்த மத்திய அரசின் அஞ்சல் துறை அலுவலகங்கள் இன்று மூடப்பட்டு விடைபெற்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமூக்கு, ஊத்து உள்ளிட்ட தேயிலை தோட்டங்களை பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற தனியார் நிறுவனம் நீண்ட ஆண்டுகளாக நிர்வகித்து வந்தது. 2028ஆம் ஆண்டு ஒப்பந்தம் காலம் முடிவடைய உள்ள நிலையில் அதற்கு முன்பாகவே தேயிலை தோட்ட பணிகளை முற்றிலும் நிறுத்தி தொழிலாளர்களுக்கு கட்டாய விருப்ப ஓய்வு வழங்கி தோட்ட நிலங்களை வனத்துறைக்கு ஒப்படைக்க முடிவு செய்தது. இதன் காரணமாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே தேயிலை தோட்ட பணிகள் நிறுத்தப்பட்டு தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மலை கிராமங்களில் இருந்து படிப்படியாக வெளியேறி வருகின்றனர். மக்கள் தொகை கணிசமாக குறைந்ததை தொடர்ந்து இப்பகுதிகளில் செயல்பட்டு வந்த அரசு சேவைகளும் படிப்படியாக குறைக்கப்பட்டன. முதலில் பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டன. தற்போது காலை மற்றும் மாலை நேரங்களில் மட்டும் ஒரு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஆம்புலன்ஸ், அவசர ஊர்தி சேவையும் நிறுத்தப்பட்டன. மலை கிராமங்களில் செயல்பட்டு வந்த ரேஷன் கடை சேவைகளும் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மக்கள் எண்ணிக்கை குறைவு மற்றும் இணையதள சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதை காரணமாக கொண்டு ஊத்து மற்றும் நாலுமூக்கு பகுதிகளில் செயல்பட்டு வந்த அஞ்சல் துறை அலுவலகங்களை மூட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து அஞ்சல் அலுவலகங்களில் இருந்த பொருட்கள் அனைத்தும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. மக்களுக்கு அடிப்படை வசதிகள் தொடர்ந்து வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியுள்ளது. மாஞ்சோலையை தவிர பிற மலை கிராமங்களில் இருந்து அரசு சேவைகள் ஒவ்வொன்றாக விலகி வருவது அங்கு தங்கியிருக்கும் மீதமுள்ள மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது.